கேள்விக்கு போயிடலாமா? விஜயோடைய ஜனநாயகன் படத்துக்கு வந்து மத்திய அரசாங்கம் தடை பண்றதா சொல்லியிருக்கீங்க. இதை வந்து விஜயோடைய ஆதரவு மனநிலையா எடுத்துக்கலாமா இல்ல மத்திய அரசுக்கு எதிரான மனநிலையா பார்க்கலாமா? ரெண்டுமாவே எடுத்துக்கலாம். இப்போ எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல்ல ஈடுபடாதுன்னு சென்னை பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த முறை சுயேட்சையா போட்டியிட போறவங்க எல்லாம் சுயேட்சையா டிவிகே கட்சியில் நீங்க ஆதரவு வாங்கி அவங்க சின்னத்துல போட்டிடுவீங்களா? அதாவது அரசியலில் ஈடுபட மாட்டோம்னு சொல்லல, தேர்தலில் ஈடுபட மாட்டோம். முழுக்க அரசியல் செய்வோம், எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம். தேர்தல் மட்டுமே அரசியல் ஆகாது. அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். தேர்தல்கள் என்பது அதில் இடையில் வருகிற சடங்குகள். அது வந்து அதில் நாம் ஈடுபடலாம் அல்லது ஈடுபடாமல் போகலாம். இப்போதான் நாங்கள் கட்சி துவங்கி இருக்கோம். தேர்தல் அறிவிக்க போறாங்க, அதனால தேர்தலில் நாங்கள் ஈடுபட முடியாது. அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன இந்த கொள்கையின் அடிப்படையில் எந்த கட்சி நம்ம அரவணைக்கிறார்களோ அவர்களோடு இருப்போம். இப்போ நடிகர் விஜய் அவர்கள் பொதுவாக எல்லா மக்களையும் கருதுகிறார். ஒரு பாகுபாடு இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாம் பார்க்கல. எல்லா மனிதர்களும் சமமாக பாவித்து அரசியல் செய்கிறார். ஆகவே அவரை ஆதரிக்கிறார். அவர்கள் போட்டியிட சொல்லி தங்களுடைய கட்சிக்கு வந்து போட்டியிட சொல்லி சில தொகுதிகள் ஒதுக்கும் பட்சத்தில் அவங்க சௌரியத்தை பொறுத்து இருக்கு. ஏதாவது உங்க இயக்கத்தின் சார்பில் யாராவது 2 பேர் 1 பேர் நிற்கிறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்றோம், அவங்க அத்தகைய அரசியல் கட்சியின் அனுமதி பெற்று அவர்களுடைய சின்னத்தில் நிற்கலாம். சடங்குகள்ல இந்த முறை வாய்ப்பு கிடைத்தால், தேர்தல் என்ற சடங்குகள்ல வாய்ப்பு கிடைத்தால் எம்ஜிஆர் அதிமுக பங்கேற்கும். அதாவது எம்ஜிஆர் அதிமுக கழகம் அரசியலில் பங்கேற்கும், தேர்தல்களிலும் யாரை ஆதரிப்பது என்று முடிவெடுக்கும். அந்த ஆதரவின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம். இது கொடுத்தாதான் நாங்கள் ஆதரிப்போம்னு நாங்கள் அலையன்ஸோ அல்லது அந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் பேரம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் கிடையாது. நாங்கள் சொல்றத மக்களுக்கு எது செய்யணும்னு சொல்றத அவங்க செய்யற நாங்கள் தான் எங்கள் ஆதரவு. இப்போதைய பொறுத்தவரை விஜய் உங்களுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தலைவரா பாக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எனக்கும் தெரியலங்க, கேட்டு சொல்லுங்க. அதாவது உங்களால முடிஞ்சா அவர்கிட்ட கேட்டு எனக்கும் சொல்லுங்க. இணைய போறாரு ஓபிஎஸ் என்ற தகவல் வேற வருது. அதிமுக திமுக எதிர்ப்பு மனநிலையிலேயே உருவாக்கப்பட்ட கட்சி, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படியும் பார்க்கல. நான் வந்து சரி எல்லாம் முடிஞ்சது, நாம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல அண்ணா எம்ஜிஆர் அவங்களோடெல்லாம் பார்த்து பேசி பழகியவன் என்கிற அடிப்படையில் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லணும். அப்படித்தான் எங்க நோக்கம். நான் வந்து அவர் ஓபிஎஸ் கூட இருந்து எதோ என்னால் முடிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓபிஎஸ் அவருக்கு என்ன லைன் எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம வாழ்நாளை வீணாக்க வேணாமே, அதனால நம்மளால முடிஞ்சதை செய்வோம். விஜயுடன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு நான் பார்த்ததில்லை, பேசுறதில்லை. அவங்க தரப்புல இருந்து ஏதாச்சும் பேச்சுவார்த்தை இல்லை. இதன் பிறகு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையா விஜயுடன் பேச்சுவார்த்தை அது அவங்க எண்ணத்தை பொறுத்ததுங்க, நான் சொல்ல முடியாது. ஆனா அவங்க துவங்குறாங்களோ இல்லையோ எங்க நிலைப்பாடு வந்து நாங்க அவங்களுக்கு ஆதரிக்கிறோம். இன்றைய சூழல்ல விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை தீய சக்தின்னு சொல்றாரு. இப்ப நீங்க எந்த கட்சியை தீய சக்தியா பாக்குறீங்க? நம்ம அமைப்பு ஒரு கட்சியை தீய சக்தியா, எந்த கட்சியை நாங்க யாரையும், எங்களுக்கு யாரோடையும் எந்த விதமான பதவி போட்டி கிடையாது. நாங்க தீய சக்தியா யாருன்னு பார்க்கல.
அவங்க கீழ்நிலையில உள்ளவங்கள மேல கொண்டாடுறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறது தான் எங்க வழியை தவிர நாங்க ஒரு தீய சக்தி நல்ல சக்தின்னு சொல்லி போராடி ஜெயிச்சு பதவிக்கு வரணுங்கிறது நோக்கம் இல்லை.